பழனியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. 100 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றினார் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை. காவல்துறையினருக்கு 158 மத்திய அரசு பதக்கங்களையும் 301 முதலமைச்சர் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணி திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்றலாம் என அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 11 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஷிகர் தவான். பக்கபலமாக இருந்த ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்று வீடியோ வெளியீடு. I'm announcing my retirement from international and domestic cricket. और अब जब मैं अपनी क्रिकेट जर्नी को अलविदा कह रहा हूं, तो मेरे दिल में एक सुकून है कि मैं अपने देश के लिए बहुत खेला और मैं बहुत शुक्रगुजार हूं BCCI DD से. கிருஷ்ணகிரி மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதாகி உயிரிழந்த சிவராமன் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த தந்தை உடலுடன் இன்று இறுதி சடங்கு. சிவராமன் தனக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதிவிட்டு தான் தற்கொலை செய்து கொண்டார் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சிவராமன் மரணத்தில் தனக்கு சந்தேகம் இல்லை என்றும் அவரை பிடித்துக் கொடுத்ததே நாம் தமிழர் கட்சியினர் என்றும் பேட்டி. முன்னாடி எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு எழுதுனது இருக்கு. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னெடுத்து என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அப்ப அவனுக்கு அது அவர் செஞ்சிருந்தது செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டுதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அது பண்ணிட்டாருலாம் இல்லை. சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணம் குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலி மருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டார் என கூறப்படுகிறதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. மாதேஷ், சிவகுமார், ஏழுமலை, ஜோசப் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை. மதுரை திருமங்கலத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழை. மரங்கள் சாய்ந்ததில் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் சேதம். சென்னையில் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்ய செயற்குழு நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம். நடுத்தர குடும்பத்தினருக்கு மத்திய பட்ஜெட்டில் உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். தாவேகா கொடியில் யானையை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விளக்கம் கேட்டால் தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளிக்க தாவேகா தரப்பு முடிவு என தகவல். நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் செருப்பு தொலைந்து போனதில் தகராறு. 11ஆம் வகுப்பு மாணவரை தாக்கி கொன்ற சக மாணவர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பம். விரைவில் பரிசீலிக்கப்படும் என தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 புலிகள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது.
விஷம் வைத்து கொன்றது வனத்துறை விசாரணையில் அம்பலம். கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு தொடரும் போராட்டம். தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்ற சக மருத்துவர்கள். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர எதிர்ப்பு. மதுரையில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான கொடி ஏற்றப்படுகிறது. அதனை நேரலையில் காணலாம். முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கொடியேற்று நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். வெற்றி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். முத்தமிழ் முருகன் மாநாடு துவங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வானது சற்று முன்னர் நடைபெற்றிருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் கல்லூரி வளாகத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக மாநாட்டுக்கான அரங்கமும் அதற்கு அருகேயே கண்காட்சி அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கைலாய மலையினுடைய தோற்றத்தில் அந்த கண்காட்சி அரங்கத்தினுடைய முகப்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய 100 அடி உயர கொடி கம்பத்தில் அந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த மாநாட்டினுடைய லோகோவுடன் லட்சணையுடன் கூடிய அந்த கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டு கொடியை ரத்னகிரி பாலமுருகன் அடிமை ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த அவரோடு சேர்ந்து அமைச்சர்கள் சேகர் பாபு, ஐ பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்டோரும் பங்கேற்று அந்த கொடியேற்ற நிகழ்வில் முன்னிலை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கண்காட்சி அரங்கத்தினை மூவரும் பார்வையிடுகிறார்கள். இந்த கண்காட்சி அரங்கத்திற்குள் பாலமுருகன் அடிமை மற்றும் இந்த 3 அமைச்சர்களும் திறந்து வைத்து அதை பார்வையிடக்கூடிய நிகழ்வான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடியேற்றி வைத்த பின்னர் அந்த கொடி கம்பத்திற்கு ஆதீன மடாதிபதிகள், பல்வேறு ஆதீன மடாதிபதிகள் பங்கேற்கிறார்கள். தருமபுர ஆதீனம், திருவண்ணாமலை ஆதீனம், மதுரை ஆதீனம், பொம்மபுர ஆதீனம் ஆகிய ஆதீன மடாதிபதிகளும் அந்த கொடி கம்பத்துக்கு மலர் தூவி அந்த மாநாட்டை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நாள் நிகழ்வில் பல்வேறு விதமான ஆன்மீக சொற்பொழிவுகள், கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சமய பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் உலகம் முழுவதும் இருந்தும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி வெற்றி. பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு காரணமாக என்னென்ன தாக்கம் ஏற்படும் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ராமசுப்பிரமணியன் பிரத்யேக விளக்கம் அளித்துள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். சரி, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, ஏன் முருகனை ஏன் தேர்வு செய்யணும்? முருகனை மையமாக வச்சு இந்த மாநாடு ஏன் நடத்தப்படணும்? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர் கடவுள் அப்படிங்கிறது முருகன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சிவபெருமானை கும்பிட்டாலும் கூட இதில் முருகனை பற்றி தான் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவிற்கு. தமிழ் கடவுளவன் அப்படின்னு, தமிழர்களுடைய கடவுளவன் அப்படிங்கிற ஒரு பெருமை எல்லாருக்குமே உண்டு. ஆகவே அதன் காரணமாக இந்த முருகப்பெருமானுடைய இந்த விழாவானது நடைபெற இருக்கின்றது. இதில் இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா உலகம் முழுக்க முருக வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் பறந்துருக்காங்க. அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு வழிபாட்டு முறையும் கூட, வழிபாட்டு தெய்வமும் கூட. இந்த மாநாடு அதில் என்ன மாற்றங்களை, விளைவுகளை ஏற்படுத்த போகுது? இல்லை, இன்னும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்தியாவிலுமே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது மிக ஆழ்ந்த நம்பிக்கையான ஒரு வழிபாடு.
உலகம் முழுக்கலும் பரவி இருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் இருக்கின்றார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல அவருடைய அந்த விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது. ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும், அதுவும் குறிப்பாக 6 படை வீடுகளில் மிக முக்கியமான ஒன்றான இந்த பழனி பதியிலே நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவல். அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்களுடைய விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது என்பது ஒன்று. இரண்டாவதாக இது தொடர்ச்சியாக இந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். இதெல்லாம் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போகின்றது. இது உலக மாநாடு. இதோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்கேருந்து வந்தோம், பல இடங்களில் பரவி கிடக்கின்றோம், ஆனால் நம்முடைய முருகப்பெருமானை இப்படி உயர்த்தி பிடிக்கின்றார்களே என்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது பக்தி என்பது மிக அவசியமானது. அந்த பக்தி என்பது இன்னும் பரவலாக்கப்படும், அது இன்னும் வேகப்படுத்தப்படும். அது முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, வெறும் முருகான்னு சொல்றதை தாண்டி அந்த முருகனை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து பேசுவது என்பது, கட்டுரைகள் சமர்ப்பிப்பது, அதெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இது இதனுடைய இம்பேக்ட் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.